ஹலோ கைஸ், ஐ எம் அருண். நமது சோலார் சிஸ்டத்திலே மிகப்பெரிய உள்ள பிளானட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஜூபிட்டர் பிளானட். ஜூபிட்டர் பிளானட்டை மொத்தமாக 115 நிலாக்கள் சுற்றி வந்துட்டு இருக்கு. அதில் பர்டிகுலராக ஒரு மூனோட டேட்டாவை நாசா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா மூலம் நாசா இந்த மூணில் 400க்கும் மேற்பட்ட வேல்கனோ எரிமலைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 400க்கும் மேற்பட்ட எரிமலைகள் ஆக்டிவாக இருக்கு அப்படின்ட்டு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அங்கே டீட்டெயில்டாக பார்ப்போம். நமது சோலார் சிஸ்டத்தில் ஜூபிட்டர் பிளானட் 5வது பிளானட் அமைஞ்சிருக்கு. ஜூபிட்டர் பிளானட் நமது சோலார் சிஸ்டத்தில் மிகப்பெரிய உள்ள பிளானட். இந்த ஜூபிட்டர் பிளானட் நமது சூரியனிலிருந்து 778 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நமது சூரியனை சுற்றி வருது. இந்த ஜூபிட்டர் பிளானட் நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 4332 நாட்கள் எடுத்துக்குது. இந்த ஜூபிட்டர் பிளானட்டோட ஒரு வருடம் 4332 நாட்கள். நமது பூமி நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 365 நாட்கள் எடுத்துக்குது. அதே மாதிரி இந்த ஜூபிட்டர் பிளானட் நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 4332 நாட்கள் எடுத்துக்குது. ஜூபிட்டர் பிளானட்டை பத்தி தெரிந்து கொள்வதற்கும் ஜூபிட்டர் பிளானட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு, கிராவிடேஷன் ஃபீல்டு, ஜூபிட்டர் பிளானட்டோட இன்னொரு கோர் எப்படி உருவாயிருக்கு போன்றவற்றை ஸ்டடி பண்றதுக்கு நாசா ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்டை சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணாங்க. இந்த ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் ஜூபிட்டர் பிளானட்டை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது ஜூபிட்டர் பிளானட்டை கடந்து சென்று அதோட மூணான ஐஓ மூனோட டேட்டாவை கலெக்ட் பண்ணுது. அந்த டேட்டாவை நாசாக்கு சென்ட் பண்ணுது. அந்த டேட்டா மூலம் நாசா ஐஓ மூன் ஜூபிட்டர் பிளானட்ல இருந்து 4,21,700 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஜூபிட்டர் பிளானட்டை சுற்றி வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஐஓ மூன் ஜூபிட்டர் பிளானட்டோட டைடலி லாக் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. டைடல் லாக்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐஓ மூன் தன்னைத்தானே சுற்றி கொள்ளாம கான்ஸ்டன்டா இருந்துகிட்டு ஜூபிட்டர் பிளானட்டை சுற்றி வரும். இதனால இந்த ஐஓ மூன்ல ஒரு பக்கம் ஃபுல்லாவே பகலாகவும் மறுபக்கம் ஃபுல்லாவே இரவாகவே இருக்கும். இதுதான் டைடல் லாக். இந்த ஐஓ மூன்ல 400க்கும் மேற்பட்ட வேல்கனோ எரிமலைகள் இருக்கிறத நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 400க்கும் மேற்பட்ட எரிமலைகள் எல்லாமே ஆக்டிவா இருக்கு அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. அந்த எரிமலைகள் எப்படி ஆக்டிவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசா என்ன சொல்றாங்கன்னா, டைடல் ஹீட்டிங்னால இந்த ஐஓ மூன்ல இருக்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட எரிமலைகள் ஆக்டிவா இருக்கு. மோஸ்ட் வயலண்ட்லி வால்கானிக் வேர்ல்டு இந்த சோலார் சிஸ்டத்துல இந்த ஐஓ மூன் அப்படின்ட்டு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி புது அப்டேட்டை நீங்க பார்க்கணும், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனல் அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.